சுவர் கடிகாரம் 8:30 நெருங்குவதை பார்த்த மரகதமணி வாயிற்படியில் சென்று நின்றார். அவர் பார்வை அன்பாலயத்தை நொடிக்கொரு தரம் தொட்டு மீண்டு கொண்டு இருந்தது. தினமும் 7 மணிக்கெல்லாம் வந்து என்னிடம் பேசிவிட்டு செல்வாளே, என்னவாயிற்று? மதுவும் வரவில்லை. மதுவிற்கு படிக்கும் வேலை ஏதாவது இருந்திருக்கும். மனோவிற்கு எந்த வேலையும் இல்லையே. பணியாட்கள் இருக்கிறார்கள். அவர்களை மேற்பார்வையிட பர்வதம் இருக்கிறார். உடம்பு ஏதும் சரியில்லையோ? நன்றாகத்தானே இருந்தாள். இதோ மது வருகிறாள். தனியாக வருகிறாள். குட் மார்னிங்மா. மது, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? மன எங்கே? மன தூங்குறாங்கம்மா. அதான் நானே கிளம்பிட்டேன். தூங்குறாளா? அவளுக்கு உடம்பு ஏதும்? இல்லைம்மா, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி தங்கம், பார்த்து போயிட்டு வா. காரில் தானே போற? ஆமாம்மா, நான் வரேம்மா. பாய் பாய். கைபேசியில் மதுச்சந்திரனை அழைத்தபடியே தோட்டத்தை கடந்து வீட்டினுள் சென்றாள் மதுஸ்ரீ. அண்ணா, எங்க இருக்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் மது. 5 நிமிஷத்துல வந்துடுவேன். வெரி குட், சீக்கிரம் வா. எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். உடனே வேணும்னா? அக்கா வீட்டில் தானே இருக்காக்கா மது. ஐயையோ, அவங்க கிட்ட பணம் கேட்குற கொடுமைக்கு நான் சும்மாவே இருப்பேன். சரி சரி, நானே வரேன். பாய். பணம் எதுக்குன்னு கேட்டா அது உனக்கு கொடுமையா? மதிவதினி தங்கையின் காதை பிடித்து திருக, அப்பா அப்பா, அக்காவை பாருங்கப்பா என்று அலறினாள் மதுஸ்ரீ. முகுந்தன் அதிகாலையில் அறுசுவைக்கு சென்றால் இரவில் தான் வீடு திரும்புவார். அதுவும் தாமதமாக. அவரை வீட்டில் காண்பதென்பது அரிது. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. விடுக்கா, காது ரொம்ப வலிக்குது. ஓவர் ஆக்ட் பண்ணாத மது. எதுக்கு இப்போ உனக்கு 1000 ரூபாய்? மனோ, நீயாவது சொல்ல. மனோ, ஏய், ஏமாத்துனியா? மதிவதினி கைக்கு சிக்காமல் தன் அறைக்குள் ஓடிய மதுஸ்ரீ தனது கல்லூரி பையை எடுத்து வைத்தாள். மது, எதுக்கு பணம்? செலவுக்கு. அதுதான். என்ன செலவு? அக்கா, செலவு பண்ணிட்டு போகட்டும், விடுக்கா. மதுச்சந்திரன் வந்து சேர, அண்ணா வந்துட்டியா? நான் நல்லதுக்கு தானே சந்திரா கேட்குறேன். யாரும் என் பேச்சை கேட்காதீங்க. நீ சொல்றதை கேட்காம தான் அம்மா என் வண்டியை பிடுங்கி வச்சிருக்காங்களா? நீ ஒழுங்கா ஓட்டிய வேண்டியது தானே? ஆமா, நீ சொல்ற மாதிரி ஓட்டுறதுக்கு நான் நடந்தே போயிடுவேன். எனக்கு பணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மதுஸ்ரீ நகர, மது நில்லு. மது, மது. என்னண்ணா? எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்தா என்னோட ஏடிஎம் கார்டு வச்சுக்கோ. வேண்டாம். பரவாயில்ல, பிடி. எதுக்கு இப்போ முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? நான் தான் உனக்கு பிடிச்ச கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேனே மது. போய் காரில் உட்காரு. நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம், நான் டிரைவர் அண்ணா கூட போயிடுறேன். நீ உன் வேலையை பாரு. உன் இஷ்டம். பாய். பாய் பாய். மதுஸ்ரீ சென்றுவிட தம்பியை முறைத்தாள் மதிவதினி. அக்கா, அம்மா வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னப்போ ரொம்ப அழுதாக்கா. அதான் 2 வீலர் எதுக்கு, கார் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஏடிஎம் கார்டை எதுக்கு கொடுத்த சந்திரா? அவ என்ன செலவு பண்ண போறாக்கா? ட்ரெஸ், மேக்கப் ஐட்டம் எதுவாவது வாங்குவா. அத ஒழுங்கா சொல்ல வேண்டியது தானே பிசாசு. கண்ணை அழுறான் பாருக்கா. தமக்கையை அனுப்பிவிட்டு மதுச்சந்திரன் தன் அறைக்குள் நுழையவும் மனோகரிணி உறக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்திருந்தாள். குட் மார்னிங் ஹனி என்றவன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். தூக்கம்தான் சந்தர். மணி எவ்வளவு ஆச்சு? 9 ஆகுது. போதா அணி? 9? மது காலேஜுக்கு போயிட்டாளா? போயிட்டா அணி. நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? சாரி, நான் நல்லா தூங்கிட்டேன். நீங்க தூங்குனீங்களா? நைட்டெல்லாம் முழிச்சிட்டே இருந்தீங்களா? இல்லை ஹனி, வரும்போதே தலை வலிச்சிட்டு இருந்தது. படுத்த உடனே நல்லா தூங்கிட்டேன். எனக்கு அந்த தூக்கம் போதும். சாரி, என்னால தான். திடீர்னு என்னாச்சுடா உனக்கு? சந்தர், நேற்று அந்த ராங் காலில் ஒரு பொண்ணு டார்லிங்னு கொஞ்சினா.
அந்த குரல், அவ பேசின விதம் எல்லாம் அவ அவளை அலங்கார பேய எனக்கு ஞாபகப்படுத்துச்சு சந்தர். மனோகரனின் முகத்தில் சுடர்விட்ட கோபத்தைக் கண்டு அவள் கரத்தை பற்றி மென்மையாக அழுத்தி அமைதிப்படுத்தினான் மதுச்சந்திரன். மனோகரனின் முகம் காட்டும் உணர்வுகளைக் கண்டு சுதாரித்தவனாய் ஹனி என சற்று உறக்க அழைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், நான் இன்னும் சாப்பிடல ஹனி. இதோ நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சந்தர். மதுச்சந்திரன் நினைத்தது போலவே பழைய நினைவுகளை கலைத்துவிட்டு அவசரமாக படுக்கையில் இருந்து இறங்கினாள் மனோகரிணி. சந்தர், சந்தர்! கணவனை காணாமல் தேடிய மனோகரணியின் பார்வைக்கு மெத்தை மீது வைத்திருந்த ஒற்றை சிவப்பு ரோஜா தென்பட்டது. முகம் மலர ஓடிச் சென்று ரோஜாவை எடுத்தாள் மனோகரணி. என்னை ஏழையாக்குவது நியாயமா காதலியே என ஒரு வரியை சிறிய காகிதத்தில் வடித்திருந்தான் மதுச்சந்திரன். தினமும் ஒரு ரோஜாவோடு மனைவியை எழுப்புவது, காதல் சொல்வது, ஏதேனும் கவிதை சொல்வது மதுச்சந்திரனுக்கு பிடித்தமான ஒன்று. மனோகரனுக்கு பிடித்த ஒன்றானது. சந்தர், இது என்ன ஜாங்கிரி? தினமும் எதுக்கு ஸ்வீட் சந்தர்? என் சட்டையை பிடிச்சு சண்டை போடாம என்னை முழுசா நம்பினதுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் இந்த ஜாங்கிரி. சாப்பிடலாமா? 50-50 என்றான் குறும்பு பார்வையும் சிரிப்புமாய். முந்தைய இரவின் கசப்பு தொடர்ந்து விடாமல் இனிப்பை கொண்டு இனிமைக்கு வித்திடுகிறான் மதுச்சந்திரன். கணவனின் மோகன சிரிப்பை விழிகளால் படம் எடுத்து மனதிற்குள் பதித்து கொண்டாள் மனோகரணி. சந்தர், நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சந்தர்? நீங்க எப்படி ஏழை ஆகுறீங்க என்னால? ஹனி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், தினமும் சொல்லிட்டு இருக்கேன். என்னை கேட்குறியே பேபி. இல்லை சந்தர், நீங்க எதுவும் சொன்னதில்லை. நல்லா யோசிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டு போங்க. நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் அத்தையை பாரு. அவங்க உன்னை பார்க்காம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வரட்டுமா? என தலை அசைத்தவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விடை கொடுக்க அவள் இரு கன்னத்திலும் முத்தமிட்டு விடை பெற்று சென்றான் மதுச்சந்திரன். மனோகரணி மடிக்கணினியில் மூழ்கியிருக்க டிவி பார்த்து தூங்கிவிட்டேன். அவள் சொன்னதை நம்ப மாட்டாமல் மகளின் முகத்தை கவலையுடன் பார்த்த மரகதமணி, தங்கம், சொல்லுங்கம்மா. என்ன பண்ற மனோ? நம்ம ஃபேஷன் வெப்சைட் ரொம்ப நாளா அப்டேட் பண்ணாம தூங்கிக்கிட்டு இருக்குமா, அதான் தூசு தட்டி எழுப்பிட்டு இருக்கேன். நான் ஃப்ரீயா தானம்மா இருக்கேன். என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? நீ நல்லா தானே மனோ இருக்க? அச்சோ அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. இதோட 100 தடவை கேட்டிருப்பீங்க. சரி சரி, ஏதாவது சொல்லணுமாம்மா? மனோ, நான் அம்மா ராமுவிற்கு லெட்டர் போட்டிருக்கேன். அம்மா. எதுக்குமா? உன் கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சா அங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மனோ. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு நினைக்கிறியா? மகளின் மௌனம் அவருக்கு பயத்தை கொடுத்தது. நான் நான் லெட்டர் போட்டிருக்க கூடாதா? அவங்க நம்மளை கண்டுபிடிச்சுவாங்களா? அம்மா, பதட்டப்படாதீங்க. அவங்க நம்மளை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும். இந்த காம்பவுண்டுக்குள்ள அவங்களால வர முடியாது. பயப்படாதீங்க. மனோ, நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். நீ வெளியில போறவ. நான் ஜாக்கிரதையா இருக்கேம்மா. நான் ஏதோ ஆர்வத்துல சந்தோஷத்துல லெட்டர் போட்டு உனக்கு மறுபடியும் ஆபத்தை கொண்டு வந்துட்டேன். எனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. அழாதீங்க. மனோ, மனோ, நான் தெரியாம பண்ணிட்டேன். தன் மடியில் சிறு குழந்தை போல் தேம்பும் தாயின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தினாள் மனோகரணி. அம்மா, கடிதத்தால் எதுவும் பிரச்சனை வருமா? அந்த மூவரும் இன்னும் அதே ஊரில் இருப்பார்களா? வீட்டை விட்டுவிட்டு ஓடியிருப்பார்கள். பணம் தீரும் வரை ஆடிவிட்டு. அதன்பின் அந்த அலங்கார பேய் வேறு யாரையாவது பிடித்திருக்கும். அவன் அவளுக்கு ஜால்ரா போட்டு கொண்டிருப்பான். அந்த பாவ ஜென்மம் செய்த பாவத்துக்கு நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கும். நிற்கட்டும் நிற்கட்டும். மாலை நேரம் இதமான வெயில் இயற்கை தன் அழகால் தொடங்கி இருந்த பொழுதில் தென்றல் இதமாய் வீசி உடலோடு உள்ளத்தையும் குளிர்வித்து கொண்டிருந்தது. இல்ல, உங்களுக்கு இந்த நெக்கு சூட் ஆகாது சௌமி. நிறைய டிசைன் இருக்கு. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ வாங்க சௌமி, பார்க்கலாம். 10 மணிக்கா? வாங்க, நான் இருப்பேன். ஓகே, பாய்.
கைபேசியில் பேசிவிட்டு நிமிர்ந்த மனோகரணி அரைக்கதவில் சாய்ந்து நின்றிருந்த மதுச்சந்திரனை கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் ஒருங்கே கொண்டாள். சந்தர், 10 நிமிஷமா நிக்கிறேன், இப்பவாவது உன் பார்வை என் மேல பட்டுச்சே. சாரி, வாங்க உட்காருங்க. இல்ல வேண்டாம், ஹாலுக்கு போகலாம் வாங்க. அம்மா அம்மா அம்மா, கண்ணா கூட தோட்டத்தில் இருக்காங்க ஹனி. நான் வேலை மும்முரத்துல கவனிக்கல சந்தர். சரி வாங்க, நான் உங்களுக்கு காப்பி போட்டு தரேன். ம், நான் இங்க தான் இருப்பேன், ஹாலுக்கு வரமாட்டேன். சந்தர், இந்த ரூம் பாருங்க எப்படி இருக்கு. ஏண்டா இப்படி எல்லாத்தையும் களைச்சு போட்டு இருக்க? என்ன தேடுற? பேப்பரிங் பெயிண்ட் பண்ண ஒரு ஒயிட் குத்தாவை காணும் சந்தர். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தேடு. பெரம்பு சேரில் இருந்த உடைகளை எடுத்து மெத்தை மீது போட்டுவிட்டு அதில் அமர்ந்த மதுச்சந்திரன் மனைவியின் கைப்பற்றி இழுத்து தன் மடி மீது அமர்த்தி கொண்டான். ஐயோ, அம்மா இருக்காங்க, விடுங்க. அத்தை, நான் போகாம இந்த பக்கம் வரமாட்டாங்க ஹனி. ம், ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்றால் அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோத்து. உன்னை பார்க்கணும்னு தோணிச்சு, வந்துட்டேன். அவள் தாடியில் முத்தமிட்டு விலகின அவன் இதழ்கள். ம், நான் வருத்தப்படுறேன்னு பார்க்க வந்திருக்கீங்க. மனோகரணியின் கழுத்தில் போட்டிருந்த அளக்கும் டேப்பை எடுத்து அப்பால் போட்டுவிட்டு அவள் நெஞ்சினில் தலை சாய்த்தான் மதுச்சந்திரன். அவனை அணைத்து கொண்டவள் விரல்கள் அவன் கேசத்தை வருடின.